இப்போ குருணை மருந்து அந்த குருத்துல போட்டிருக்கோம். கொய்யா கன்று, எலுமிச்சங்கன்று, சப்போட்டா இதெல்லாம் ஊடு பயிராக தான் வச்சிருக்கு. 3 அடி ஆழம் ஆத்து மணல் தான். வச்சதுக்கு அப்புறம் குருணை மருந்து கொஞ்சம் தூவி விடணும். ஏன்னா கரையம் அரைக்காம இன்னும் சொட்டு நீர் போட்டால் தான் பாயும். தண்ணி வேற கம்மியா இருக்கு கிணத்துல. வந்து வண்டு அடிக்காது. வண்டு அடிக்காம நல்லா வரும். அதுதான் வண்டு அடிச்சது. வெல்கம் டு டாப் 10 வில்லேஜ் சேனல். இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா பொதுவா விவசாய சம்பந்தப்பட்ட வீடியோ தான் ஃபுல்லா அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தென்னை மரத்து விவசாயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே தென்னங்கன்று வச்சிருக்கவங்க எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம், புதுசா தென்னங்கன்று வைக்க போறவங்க இப்ப அந்த குழியளவு எத்தனை அடி எடுக்கணும் அப்படிங்கிறதையும், இந்த தென்னை மரத்துல வண்டு தாக்குதல் இருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு எப்படி மறந்துடுறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். வணக்கங்க. என் பேர் ராதாங்க. நான் வந்து கோவத்தக்குடிங்க. கோவத்தக்குடியிலேருந்து இங்கே தண்ணி பாய்ச்சறதுக்கு வந்திருக்கேன்னா நான் வந்ததுலேருந்து இந்த இதுக்கு வந்து கண்ணு அரைக்கண்ணா இருந்தது. அதுக்கப்புறம் உரம் வச்சு மருந்து அடித்து இந்த மாதிரி வேலையெல்லாம் ஒரு சின்ன வேலையெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் தான் பாதுகாப்பாக இந்த மரம் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ காய் அறுத்துக்கிட்டு இருக்குது. இது கொய்யாக்கா டெய்லி அறுப்பாங்க. டெய்லி ஒரு 20 கிலோ 5 கிலோ 20 கிலோ அறுத்துக்கிட்டு இருக்குதுங்க. தென்னை மரம்லாம் வந்து இப்போ தான் காப்புக்கு பாலை வந்துருக்கு. தென்னை மரத்துக்கு மருந்து அடித்தான். இப்போ குருணை மருந்து அந்த குருத்தில் போட்டிருக்கோம். இப்போ போட்டு ஒரு வாரம் தான் ஆகுது. கீழே மருந்து ஊற்றியிருக்கோம். மருந்து ஊற்றி இப்போ அது நல்லா தான் இருக்குது. டெய்லி நாங்கள் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கோம். தென்னம்புல வந்து 20 அடிக்கு ஒன்று. இந்த எலுமிச்சங்கன்று அதுக்கு 20 அடியில் நடுவில் சென்டரில் 10 அடிக்கு ஒன்று மூடி வரிசையாக ஊட்டிக்கிட்டு வந்திருக்காங்க. ஊடு பயிர் தான், அதெல்லாம் ஊடு பயிர். எது இந்த கொய்யா கன்று, எலுமிச்சங்கன்று இதெல்லாம் ஊடு பயிராக தான் வச்சுருக்குது. இடையில சப்போட்டா இதெல்லாம் இருக்குது. எல்லா ஒரு 4-5 வகையான இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கலாம். அதெல்லாம் இப்போ இன்னும் மகசூலுக்கு வரப்போகுது. இப்போ இன்னும் தென்னை மரம் வந்து பாலை தான் விட்டுருக்கு. எலுமிச்சங்காய் அதெல்லாம் வந்துருச்சு. தேங்காய் வந்துருச்சு. இது கொய்யாக்காய் வந்துருச்சு. சப்போட்டா சின்னதாக இப்போ பூ பூத்து காய் காய்ச்சிக்கிட்டு இருக்கு. அப்புறம் தென்னை மரம் வந்து கீழே குழி அளவு எத்தனையா பதிக்கணும்? 3 அடி ஆழம். 3 அடி ஆழத்துல மணல் கொட்டி, நல்ல மணலாக கொட்டி. மணல் எந்த மணல்? ஆத்து மணல் தான் கொட்டணும். ஆத்து மணல் ஒரு 1.5 அடிக்கு 2 அடிக்கு கொட்டிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கண்ணையும் வைக்கணும். வச்சதுக்கப்புறம் குருணை மருந்து கொஞ்சம் தூவி விடணும். ஏன்னா கரையம் அரைக்காம இருக்கிறதுக்காக வேண்டி குருணை மருந்து தூவி விட்டு அதுக்கப்புறம் மண்ணை போட்டு மூடி தண்ணி பாய்ச்சிக்கிட்டு வரணும். சைடுக்கு எத்தனை அடி அப்படி? 3 அடிக்கு 3 அடிங்களா? சும்மா 2 அடிக்கு 3 அடி பறிக்கலாம். நல்ல மண்ணாக இருந்தால் 3 அடி கூட தேவையில்லை. 2 அடி பறிச்சுட்டு 1 அடி மணல் கொட்டிட்டு 1 அடியில் தென்னம்பிள்ளையை வச்சு அதுக்கப்புறம் அதில் இந்த குருணை மருந்தெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் மூடிடணும். எந்த மண்ணுக்கு வச்சா வரீங்க? எல்லா மண்ணுக்கும் வருங்கய்யா. எல்லா மண்ணுக்கும் வரும். தண்ணி இந்த தண்ணியை சவுறு தண்ணி தான். இதுதான் நாங்கள் வச்சிருக்கிறோம். வச்சது எத்தனை நாள் ஆச்சு? இது 3 வருஷம் ஆகுது. எத்தனை வருஷம் தேங்காய் வரும்? இந்த பாலை வந்துகிட்டு இருக்குது. செவ்வெல்லாம் பாலை வந்துகிட்டு இருக்கு. நாட்டுக்காயெல்லாம் இப்போதான் 1-2 பாலை இருக்கு. காயும் காய்ச்சிக்கிட்டு இருக்குது. எத்தனை ரகம் இருக்குது? ரகம் வந்து 2 ரகம் தான் இருக்கு. ஆமாம், செவ்வழி ஒன்று, நாட்டுக்காய் ஒன்று. இப்போ 10 ஏக்கருக்கும் பாயணும்னா சொட்டு நீர் போட்டால் தான் பாயும். தண்ணி வேற கம்மியாக இருக்கு கிணத்துல. போர் தண்ணி 2 கிணத்து தண்ணி ஒன்றா ஜாயின் பண்ணி இதில் விட்டுருக்குது. அப்போ தான் தண்ணி பாயும். எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விடுவீங்க? 1 விட்டு 1 நாள். ஆமாம், தண்ணி விடணும். ஒரு 5 நாளைக்கு ஒருக்க மருந்து அடிக்கணும், உரம் வைக்கணும். என்ன மருந்து அடிப்பீங்க? என்ன உரம்? அந்த மருந்து பேர் இந்த இது
மோனோகோட்டாபாஸை மருந்து அடிப்பான். உரைங்க? உரம் வந்து பொட்டாசு, யூரியா இது மாதிரி கலந்து வச்சிடுறது, வேப்ப புண்ணாக்கு இதெல்லாம் வச்சிடுறது. தண்ணியிலே விட்டுறீங்களா இல்ல? இல்லை, கிண்ணம் பறிக்கணும், ரவுண்டா கிண்ணம் பறித்து அந்த உரத்தை அப்படியே தூவி விட்டு மறுபடியும் அந்த மண்ணை போட்டு மூடிடணும். மூடிட்டாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக வேருக்கு போகும். தண்ணி பாய்ச்ச வேருக்கு போய்கிட்டே இருக்கும். என்னங்க வளர ஆரம்பிச்சதும் பூச்சி அடிக்கிறது அந்த மாதிரி எதுவும்? இருக்கு, வண்டடிக்கும். இந்த மாதிரி சுற்றிக்கும் இருக்கிற மரத்துக்கெல்லாம் அந்த குருத்துல குருணை மருந்தும், அது குருத்தை வந்து காட்டுறீங்களா? குருணை மருந்தும் காட்டுறேன். குருணை மருந்தும் இதுவும் போடணும், மணலும் கலந்து குருத்துல போடணும். பாருங்க, இந்த குருத்தை இப்படி விளக்கிக்கிட்டு இது வழியா போடணும். இந்த குருத்தை இப்படி விளக்கிக்கிட்டு இது வழியா உள்ளார விடணும். ஓகே. அப்படி விட்டோம்னா தான் உள்ளார இருக்க போய் அந்த இளங்குருத்தை வந்து வண்டு அடிக்காது. வண்டு அடிக்காம நல்லா வரும். அது வண்டு அடிச்சிருக்குன்னு எப்படியா கண்டுபிடிக்கும்? அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி ஒரு மரம் காட்டுறேன். அதுதான் வண்டு அடிச்சது. அப்படி இருந்தா வண்டு அடிச்சு. ஆமா, கண்டுபிடி. வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எந்த வீடியோ போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.